ஹலோ கைஸ், வெல்கம் டு மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் தமிழ். சுற்றி முத்தி இருக்கிற எல்லார் மண்டையும் குழப்பற மாதிரி ஒரு தரமான பேய் படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் கரபோயு. சிசின் படத்தை எடுத்த அதே டேரக்டர் இந்த படத்தை எடுத்தனால ஒருவேளை இப்படி மண்டை குழம்பலாமோ என்ன. சும்மாவே நிறைய ட்விஸ்ட் வைப்பார், இதில் தாறுமாறாக வச்சிருக்காரு. சரி, இந்த படத்தோட ட்விஸ்ட்டை நீ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ஆன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே படத்துக்குள்ளே போவோம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வெள்ளை கலர் சுடிதார் போட்ட ஒருத்தி மலையில் இருக்க குகையில் சுற்றி முற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கிற ஒரு உடஞ்சி போன கண்ணாடியெல்லாம் பார்த்து ரொம்ப வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ யார் என்னான்னு புரியல. இந்த இடத்துல ரெண்டு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பச்சை ட்ரெஸ் போட்டிருக்கா பார்த்தீங்களா, மாயா, இவ தான் அந்த குகையில் இருந்தவ. ஸோ இவ எதுக்கு அங்கே போனா அப்படின்ற ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. போக தான் புரியும். இவன் வந்து வீட்டுக்காரமா ஓனர். இவன் பேர் நயன்தாராவான். ஒரு வேளை வீட்டு வாடகையை வசூல் பண்ண வந்திருப்பா போல இருக்கு. இந்த நேரம் பார்த்து அவள் என்ன கேட்குறான்னா, நீங்கள் வந்து இந்த வீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருந்தீங்களா ரொம்ப நாள்? ஸோ ஒருவேளை நீங்கள் இங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே அப்படிங்கிறா. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவோட ஞாபகம் வரும், அதனால இந்த வீடு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. கதவுல ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா இந்த ஹீரோயின் மாயாக்காரியோட மாமியார். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துருப்பா போல இருக்கு. என்னத்தை சொல்லாம வீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு கேட்குற. என்ன சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்ப? ஊரில் இல்லைன்னு சொல்லியிருப்ப. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த கடங்கார பையன் ராமசாமியை பார்க்க வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போயிடலாம், என் பிள்ளையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். அப்படியாத்த இவங்க யாரும் தெரியுமா? இவங்க தான் இந்த வீட்டு ஓனரம்மா. பேர் நயன்தாரா. அப்புறம் டீ போட்டு கொடுக்குறா. அந்த டீ குடிக்கிறதே நல்லா டெரிஃபிக்காக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த குண்டச்சி என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்பூன் எடுத்து அவள் குடித்த கிளாஸில் மட்டும் போட்டுட்டா. ஏன் பண்ணுறா எதுக்கு பண்ணுறான்லாம் தெரியல. இந்த ஹீரோயின் இங்கே வச்சுட்டு வந்தோடனே அவளுக்கு ஒரு ஃபோன் கால். வேறு யாரும் இல்லை, அவன் புடிச்சங்காரன் தான் அடிக்கிறான். இது மாதிரி சொல்கிறா, உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இந்த இடத்துல இந்த குண்டச்சி என்ன பண்ணுறான்னா, அங்கே குடித்தாங்க பார்த்தீங்களா 2 கிளாஸு, அதில் ஒரு கிளாஸை தூக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கா. ஆனால் யார் எது குடித்தான்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் 2 கிளாஸையுமே அப்படியே எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விடுறா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சரோஜா தேவியே தோற்று போயிட்டா. அதுக்கப்புறம் மாயாவே அவளை தூக்கி ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி அவளை வீட்டுக்கும் அமுச்சு வைக்கிறா. ஏன் இதெல்லாம் பண்ணுறானே தெரியல. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறான்னா, அவளோட இந்த 2 கிளாஸ் எடுத்தா பார்த்தீங்களா, அதை எடுத்து வெளியே வைக்கிறா. அவன் புரிச்சங்காரன் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னையா பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டு வேகமாக போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வரா. சரி, ஆள் க்ளோஸ்ன்னு பார்த்தா காலை அப்படியே கிழிச்சு ஒரு அட்டைப்பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, ரத்தம் உரியிறது, அதை எடுத்து அப்படியே போட்டு அவன் ரத்தத்தை உரியிறான். அந்த ரத்தத்தை எடுத்து ஒரு துணி மேலே அப்படியே தெளிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை நல்லா சுக்கு நூறாக உடச்சி அங்கே சூனியம் பண்ண ஆரம்பிக்கிறான். எதுக்கு இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவள் மருமக மேலேயே எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இங்கே கிளம்புது. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசமான முறையில் சூனியம் பண்ணுறா. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இங்கே வீட்டு ஓனரமாக காமிக்கிறாங்க நயன்தாராவை. இவன் வந்து ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். வேறு யார் கூட இல்லை, ஹீரோயின் மாயா கூட புருஷங்காரன் கூட. அட பாவிகளா, அவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அம்மாவை இன்றைக்கி நான் பார்த்தேன், எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் மேட்ரு பற்றி அவங்களுக்கு தெரியுமான்னா. அதுக்கு அவன் புருஷங்காரன், உன் ஹஸ்பண்டுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஷாக் ஆகிறா. டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அவள் பொண்ணு கத்தியிருக்கா. சே, இதெல்லாமே கனவா அப்படி இப்படிங்கிறா. இப்போ தான் என்ன புரியுதுன்னா, அவள் புரிஞ்சங்காரனை இவன் ஆட்டையை போட்டு வச்சுருக்கா. ஸோ இப்போ ஒரு சவுண்டு வருது. என்னான்னு போய் கீழே போய் பார்க்குறான். அந்த இடத்துல இப்படி ஒரு பயங்கரமான மூஞ்சியோட அவள் பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இங்கே அவன் ஒரிஜினல் புருஷங்காரன் வந்துட்டான். ஏமா பதறிக்கிட்டு இருக்கான்னு கேட்குறான். இவன் உடனே ஓடி போய் அங்கே பார்க்குறான். அவள் பொண்ணு நல்லபடியாக தான் தூங்கிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ தான் புரியுது, அவளோட புருஷனை வந்து இவன் ஆட்டையை போட்டு வச்சுருக்காளா. ஸோ அதனால் அவன் மாமியாக்காரி இவளுக்கு சூனியம் வச்சாளா இல்லை ஹீரோயினுக்கு சூனியம் வச்சாலாம் புரியல. இங்கே அந்த பொம்மையை வேற காமிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. இதுதான் சூனியம் வச்ச ஒரு பொம்மையாக இருக்கும். ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையும் அவன் புருஷன்காரன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்கள் அம்மா வந்தாங்க, வந்து மயக்கம் போட்டாங்க. இவனு ஃபோன் அடிச்சு, என்னம்மா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன், அவனை கூட்டு போக மாட்டேன்னு சொல்லி கோவத்தில் எந்திரிச்சு போகிறான். இவன் வந்து அப்படி என்னங்க அப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறா. திரும்பி பார்த்தா இப்படி ஒரு உருவங்க. அங்கே அப்படியே பதறிக்கிட்டு கீழே விழுந்துட்டா. இந்த இடத்துல பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்க காலில் ஒரு தழும்பு இருக்குது. பட் அதை அவங்க பெருசாக கண்டுக்கல. கீழே வந்து பார்க்குறாங்க, தன்னோட ஹஸ்பண்ட் அங்கே நிற்கிறாரு. சரி டார்லிங், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வைக்கிறா. அதுக்கப்புறம் ஓவரா கதவை தட்டுற ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா மறுபடியும் சவுண்டு, போனவன் வந்துட்டானான்னு பார்த்தா அவன் வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு இங்கே உடம்பு சரியில்லை, போய் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்குறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன தனியாக போனார். வெளியே வந்து பார்த்தா அவன் மாமியாவையும் காணோம், அவனையும் காணோம். இவளுக்கு ஒன்றுமே புரியல, எங்கேருந்து அந்த மூட்டை வந்து விழுந்திருக்குன்னு இவளுக்கும் புரியல. தூரத்துலேருந்து பார்த்தா அவன் மாமியாக்க நிற்கிற மாதிரியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா
சும்மா அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த இடத்துல அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா நயன்தாராவை காமிக்கிறாங்க. ஒருவேளை இவங்களுக்கும் அதே மாதிரி தழும்பு உண்டாயிருக்கு. ஒருவேளை இந்த மாமியாக்காரி கள்ளக்காதலை தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு சூனியம் வைக்கிறதா அவளுக்கு சூனியம் வைக்கிறதான்னு தெரியாமல் 2 பேருக்கும் சூனியம் வச்சுட்டா போல இருக்குது. அப்படி தான் கதை போய்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவன் புரிச்சேன் எங்கேயோ ஆஃபீஸுக்கு கிளம்புறான். தன்னோட பொண்ணையும் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டா. இவன் இங்கே வந்து பார்க்கும்போது கிச்சனில் இருக்க எல்லா பொருளுமே அப்படி சிதறி கிடக்குது. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன ஆகுதுன்னா, அவள் ஸ்கூலில் இருந்தால் வந்திருக்கு, உங்கள் பொண்ணு இங்கே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க, ஸோ நீங்கள் பாடியை வாங்கிட்டு போங்கன்றாங்க. என்னங்கடி இவளை அசால்ட்டாக சொல்கிறீங்கன்னு இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அப்படி ஒரு விஷயமுமே நடக்கலை. இந்த பக்கம் ஹீரோயின் பாட்டுக்கு பெசான்னு நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த வழியா. ஸோ அவங்க போகும்போது ஒரு சின்ன சவுண்டு, அதாவது சிரிக்கிற சவுண்டு. என்னடான்னு போய் எட்டி பார்த்தா இவன் புருஷன்காரனும் இன்னொருத்தையும் ஏதோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு உருவம் அவளை அப்படியே பயமுறுத்த ஆரம்பிக்குது. இவளுக்கு நிறைய குழப்பம் இருக்குது. ஏன் இப்படிலாம் நடக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நயன்தாரா வீட்டுக்கு போகிறான். எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது மேடம். அப்படியாம்மா, வா உள்ள வா. இங்கே மறுபடியும் ஹீரோயின் ஒரு குகையில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கையில் ஒரு பொம்மையை வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் 2 ஜின்கள் நிற்கிது. ஸோ மறுபடியும் அந்த இடத்துல வீடை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் அதனோட ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி புலம்புறா, என் ஹஸ்பண்ட் வேறு யாரு கூட அஃபைர் வச்சுக்கிற மாதிரிலாம் எனக்கு கனவு வந்துருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு இந்த அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா, உன் பிடிச்ச நல்லவன் தாம்மா, ஒழுங்கானவன் தானே, இவன் யாருன்னு நமக்கு தெரியாதா ஏங்க. இதுக்கப்புறம் ஒரு ஃபோனை கொடுக்குறா. எங்க என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி இவ கேட்டிருப்பா. இவ தயங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பா. பரவாயில்ல பேசுங்க, இவளும் பேசி முடிச்சு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவா. இந்த இடத்துல ஹீரோனோட புருஷன்காரன் அவங்க அம்மா விட பார்க்க வந்திருப்பான். அதாவது அவங்க அப்பா முடியாமல் இருக்கார்ல, அதுக்கு பார்க்க வந்திருப்பான். ஏமா நான் கை செலவு எதுவும் தரட்டுமா அப்படிங்கிறா. அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா, நீ ஒன்று உன் புள்ள ஒன்று உன் குட்டி ஒன்றுன்னு இருப்பா அப்படிங்கிறா. என்ன நடிப்பு நடிக்கிறா பார்த்தீங்களா. இந்த இடத்துல இந்த கிழமை ஒரு கிளாஸை தள்ளி விட்டு ஒரு எச்சரிக்கை பண்ணுறான். என்னமான்றான், அந்த கிழட்டு பையன் அப்படி தான்ப்பா கத்திக்கிட்டு இருப்பான், நீ போய் உன் புள்ள குட்டிங்களை படிக்க வைக்கிற வழியாக பாருப்பா, நான் இந்த கிழட்டு பையில பார்த்துக்கிறேன்றா. இந்த இடத்துல இந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு எடா கிழட்டு பயலை என்னை மாட்டி விட பார்க்குறேன், இந்த மாத்திரையை முழுங்குன்னு பிடிச்சி தண்ணியை வாயில் ஊற்றி விட்டுட்டு அங்கேருந்து வரா. இந்த இடத்துல இந்த நயன்தாரா கிளாஸை பாட்டு கழுவிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்னன்னா, அவள் பொண்ணுக்காரி நான் உதவி பண்ணட்டுமாவான்னு கேட்கலாம். அதெல்லாம் எனக்கு வேணாமான்னு இவ சொல்கிறா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்படி ஒரு உருவங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் அவள் பொண்ணு வேறு காணாமல் போயிடறாளா. அந்த இருட்டுக்குள்ளே ஒரு கேண்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அவளை தேடிக்கிட்டு உள்ளே வரா. ரொம்ப தூரம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கா. அவளோட பொண்ணு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே வரா. பட் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த இடத்துல தூரத்தில் 2 பேர் உட்காந்துக்கிட்டு நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவள் பொண்ணு, இன்னொன்று பக்கத்தில் அது ஜின்னு. ஸோ 2மே பயங்கரமாக பார்த்து இவளை முறைக்குதுங்க. பயந்துக்கிட்டு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா அவள் பொண்ணு அங்கே நிற்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், படம் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு கூட புரியலையா? ஏன்னா இதோட கிளைமேக்ஸில் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. அந்த ட்விஸ்ட்னால தான் இந்த இடத்துல இப்படிலாம் நடக்குதான்னு ஒரு சூப்பரான சீனே கிரியேட் ஆகும். ஸோ அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா செகண்ட் பார்ட் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.